35 40 வயசு வரைக்கும் சும்மா கலகல ஓடி அந்த ஓட்டம் குறையும் போது மட்டும் தான் உள்ள இருந்து அப்படியே அந்த இத்தனை நாள் இது பழச மரத்துல பார்த்தது என்ன சொல்றேன், சின்னதுல அந்த சுறுசுறுப்பு இருக்கிற வரையும் பழைய நினைவு இருக்காது. தெரியும்னா எது நடந்தாலும் இங்க சரியா நடக்கும்னு தெரியும், எதுவும் ஆகாதுன்னு தெரியும், எதுக்குமே ஆகாதுன்னு தெரியும். ஆனா நீ எதுவுமே ஆனதில்ல, உனக்கு எதுவுமே ஆனதே கிடையாது. நீ திரும்பி இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு புது மாற்றமா வந்துருக்க உண்மைதானே. ஒரு யுகத்துக்கு ஒரு யுகம் புதுசா தோணும். அப்படியே அப்டேட் தான். ஏன்னா நீங்க அப்டேட்டான்னு கன்ஃபார்மா நீங்க ஆமான்னு நீங்க எப்படி அதை கேஸ் பண்ணா நீங்க வாழ்ற வாழ்க்கையில என்னென்ன மாதிரி இந்த உலகில என்னென்ன மாற்றம் ஆகுது எல்லாமே அப்டேட்ல என்ன போகுது. ஆமா, ஒரு சின்ன போன் கூட எடுத்துட்டு எத்தனை அப்டேஷன் எல்லாமே இப்ப அப்டேஷன் என்ன ஆகுது, ஹை லெவல் எப்படிதான் போகுது. அப்ப நீங்க மட்டும் குறைய போவீங்க இல்ல, அப்புறம் எல்லாமே அப்டேஷன் தான் போகணும். அந்த அப்டேட்ன்றது முடிக்கிறதுக்கான ஒரு வழி. ஏன்னா ஆரம்பிச்சாச்சு, இது ஒண்ணுமே ஆரம்பிச்சா முடிவு வரணும். அந்த முடிவுன்றது சுகமா இருக்கும், சுதந்திரமா இருக்கும். அப்போ ஆரம்பிக்கும் போது எதை நோக்கி ஆரம்பிச்ச, நான் இன்பமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆரம்பிச்ச ஒரு நிகழ்வு தான். உண்மைதானே. அந்த சந்தோஷம்ன்றது உலகில் சார்ந்த சந்தோஷமாவே நீ ஆசைப்பட்டது இத்தனை யுகத்துல எப்பா இது இல்ல இன்னும் அது உண்மை. அந்த உண்மையான அந்த அன்பும் உண்மையான அந்த மகிழ்ச்சியும் ஒண்ணு கலந்து உள்ள இருந்தது. அது இன்னும் அப்டேட்ல போயினே இருக்கு. இப்ப அந்த அப்டேட் முடிவு நோக்கி தான் போவோம். அது யாருக்காயினும் எதுவாயினும் எல்லாருக்கும் ஆயினும் இதுதான் நடக்கும். வேற எதுவுமே இங்க மாறி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம இந்த உலகில் வாழ்க்கையில நம்ம ஆழ்ந்து வாழும் போது ஒரு காலகட்டத்துல அதை மறந்த உடனே அப்பதான் இல்ல நீ தெரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் அதுக்கு தோணாது. நீங்க நம்ம ஒரு மனிதனாவோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது, ஒரு ஆற்றலா பாருங்க. அந்த ஆற்றல்ல உனக்குள்ள ஏற்படுற அந்த சத்துல நீ என்னென்ன பேசுற என்னென்ன செய்யறன்னு மட்டும் சிந்திச்சு பாருங்க. உன் சத்து குறையும் போது மட்டும்தான் உன்னால இந்த மாதிரி ஆமாப்பா எனக்கு தெரியணும் பாரு அவனோட அமைதி ஏற்படும், கேட்கணுன்ற எண்ணம் தோணும். தெரியலன்ற ஒரு வார்த்தை உன்னால அன்னைக்குதான் பேச முடியும். அப்ப சத்து குறையும் போது அப்பதான் உன்னால இன்னும் அந்த மாற்றத்தை நோக்கி போனன்ற எண்ணம் உனக்கு தோணும். சத்து பேசினா அது தோணவே தோணாது. அப்ப சத்துன்றதுதான் நம்மளோட எல்லாரோட மூல சாரமே. அப்ப சத்துன்றது இது ஏற்கிற வரைக்கும் சத்து இருக்குதான் செய்யும், சத்து இல்லாம போகவே போகாது. அப்ப அந்த சத்து அப்படின்றது மட்டும்தான் எங்க மூலம். அந்த சத்துக்கு பேரு அன்பு, வேற ஒண்ணுமே இல்லை. சத்துன்னா அதுக்கு பேர் அன்புன்னு, அரவணைப்புன்னு அர்த்தம். உண்மைதானே. அந்த அரவணைப்புன்றது பேரு அன்பு. அப்ப அன்புன்னா நீங்க சொன்ன சுதந்திரம் சுகம் இன்பம் எல்லாம் அதுக்குள்ள அடக்கமா இருக்கு. அதை நோக்கிதான் நம்ம எல்லாரோட பயணமும் அதை நோக்கிதான் போகுது. அங்க யாரோட பயணமும் நான் போய் லாஸ்ட்ல முட்டின்னு இது பண்ணோம் நான் அப்படிலாம் போய் எல்லாரோட பயணம் அது எப்படி கெட்டவன் நல்லவன் நீங்க எதை சொன்னாலும் சரி எல்லாரோட பயணமும் இறுதியில இன்பத்தை நோக்கி தான் போயிருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா இது நான் உணர்ந்துருக்கிறேன். இந்த சொல்லுதான் முழுக்க பாசிட்டிவான ஒரு சொல்லு. இதுதான் இங்க நடக்கணும்ன்ற ஆசை இங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறதுக்கான ஒரு சொல்லுதான் இந்த வார்த்தை. முழுமையான பாசிட்டிவிட்டி. இதுதான் அதோட தன்மை. இதை இது இப்படி அது அப்படின்னு சொல்றதுல ஒண்ணு கிடையாது. மீறி சொல்றோம் அப்படின்னா சும்மா இந்த